ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில் காலை தியான மலர் அப்படிங்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை நான் தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தினம் ஒரு மந்திரம் அந்த நிகழ்ச்சியில் அடுத்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். அதனோட தலைப்பு பார்த்திங்கன்னா இருவினை வைத்த இறைவன். இந்த இறைவனை நம்ம சொல்லும்போது அத்வைதம் இல்லையா? இறைவனும் போது ஒருமை தான், அதுலேருந்து பிரிஞ்சது எதுவுமே இல்லைன்னா தான் அத்வைதம். நம்ம படிச்சிருப்போம், நம்மளோட மரபுலையும் இருக்குது. அதாவது அத்வைதத்திலேருந்து தோன்றிய துவைதம் எல்லாமே மீண்டும் போய் அந்த அத்வைதத்தில் இணைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு சாராரோட கருத்தாக கூட இருக்குது இல்லையா? அதில் இறைவன் அந்த இரு வினையை வைக்கிறார், அதாவது அத்வைதம்ன்றதை தொடங்கி வைக்கிறார். என்ன அது அத்வைதமாக தொடங்குறார் அப்படிங்கிறது இந்த பாடலில் நம்ம பார்த்துட்டு அவர் எப்பவுமே அதுலேருந்து மீள்றதுக்கு ஒரு வழியும் சொல்லுவார் இல்லையா நம்ம திருமூலர், அதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்குரிய பாடலை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிலாரே அப்படிங்கிறார். பாடலோட அந்த வரிகளும் அந்த என்ன சொல்கிறது, நமக்குள்ள ஒரு துள்ளலோட அந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பாடல்களை. அந்த வார்த்தைகளை நல்லா உச்சரித்து படித்தோம்னா, நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் முதல் வரி. நித்தலும்னா என்ன? நிதம் 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 நிதம்னு எடுத்துக்கிறத விட இந்த பிரபஞ்சம் தோன்றின முதற்கொண்டே துஞ்சும் பிறப்பும் அப்படின்னா இறப்பையும் பிறப்பையும் செய்தவன். அங்கே தான் முதல் அந்த இரண்டாக பிரியுது. ஏன்னா இறைவனுக்கு இறப்பே இல்லை, பிறப்பும் இல்லைங்கிறாங்க இல்லையா? பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் இறைவனை சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் முதல்ல நமக்கு ஆரம்பித்து வைக்கிறது நித்தலும் தினம் தினம்னு வழி வழியாக துஞ்சலும் பிறப்பையும் செய்தான் கொண்டு வந்துட்டார். அந்த வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள், அதுக்குள்ள நமக்கு ஒரு பரிசு காத்திருக்கின்றார். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒரு பரிசு. என்ன பரிசு? நம்மளோட கர்ம வினைகளுக்கான பரிசு. நம்ம என்னெல்லாம் வினைகள் செய்கிறோமோ அந்த வினைகளுக்கான பரிசு. அந்த இரு வினைகள், தீவினையாக இருக்கலாம், நல்ல வினையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளோட வினைகள். வினைகள்னால் என்ன? செயல். கர்மம்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது எந்த கர்மமோ அப்படின்னு கூட நமக்கு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். கர்மம்ன்றது பயப்படக்கூடியது அல்ல. ஆனால் அது கடவுளோட பரிசுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நல்ல வினையாக இருந்தால் நம்ம அதை அனுபவிக்கலாம், தீவினையாக இருந்தால் அதுலேருந்து அனுபவங்களை கற்றுக்கலாம். அந்த அனுபவங்களுக்காக தான் நம்ம இங்கே பிறந்தே வந்திருக்கோம் இல்லையா? அந்த வைத்த பரிசை அறிந்தேயும் அப்படிங்கிறார். அதாவது தெரிஞ்சு தான் இருக்குது, தெரியாமலாம் யாருக்கும் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் அது தெரிஞ்சு தான் இருக்குது. அவங்களோட ஆழத்தில் போய் அவங்க கேள்வி கேட்டால் அது தெரிஞ்சிருக்கும். அந்த குரலை கேட்காம அவங்க மேற்கொண்டு அந்த உலக இதிலேயே இருக்கிறத அடுத்த வரியில் சொல்கிறாரு. இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று. இதை தெரிஞ்சிட்டு கூட இந்த உலக பந்தத்தில் உள்ள அந்த ஒரு ஆசை, இச்சை, அந்த ஒரு ஆசையில் இங்கேயே மனதை உழல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த கேள்வியை சொல்கிறார். எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிலாரே. என் கடவுள், கடவுள்னால் யார்? நம்ம தான். ஏன்னா நம்மளை உருவாக்கின கடவுள் நம்மளை பரிபூரணமாக தான் உருவாக்கியிருக்கு. இப்போ ஒரு ஆடுகிட்டேருந்து பிறந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி சின்னதாக வேணா இருக்கலாம், ஆனால் முழுமையாக தானே இருக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஒரு சைஸில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், சிறிதாக இருந்தாலும் நம்ம எந்த குறையும் கிடையாது, முழுமையாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த நம்ம தான் அப்படின்னு நச்சியே விரும்பியே. எப்படி போகணுமா இறைவன்கிட்ட? ஏனோ தானோன்னு கஷ்டப்பட்டு யாரோ தள்ளிக்கிட்டெல்லாம் போக வேண்டாம். விரும்பி அண்ணலை நாடுகிலாரே அப்படிங்கிறார். அந்த இறைத்தன்மையை ஏன் அப்படி விருப்பத்தோடு நாட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியோட இன்றைக்கி திருமூலர் முடிச்சிருக்காரு. வழி சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த திருமூலர் சொல்கிறத நம்ம நல்லா அதை கேட்டோம்னா என்னென்னலாம் இங்கே நடக்குது, இப்போ நடக்கிறதும் அப்பயும் நடந்து தான் இருக்குது போல். அப்போ இந்த பிரபஞ்சம் தொடங்கின முதற்கொண்டு உள்ள பிரச்சனைகள் தான் இருக்குது போல் இருக்குது. அதனால தான் இந்த பாடலை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. மீண்டும் இந்த பாடலை பார்க்கும்போது அந்த பொருளோட பார்ப்போம் மாஸ்டர்ஸ்.
நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிலாரே. விரும்பி வாங்கன்றார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னோ கஷ்டப்பட்டுட்டோ இல்லை முக்தியை அடைஞ்சே ஆகணும்னு வருத்தப்பட்டுட்டுலாம் யாரும் வர வேண்டாம். விரும்பியே அந்த அண்ணலை தேடி வாங்கலேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு திருமூலர். நம்மளும் அந்த விருப்பத்தோட இந்த தியானத்தில் இருப்போம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி.